In Genesis chapter 11, let's read verse 4. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வசனம். And they said, "Come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we be scattered abroad over the face of the whole earth." பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். All the people came together and they spoke something. எல்லா ஜனங்களும் கூடி வந்து ஒரு முடிவெடுக்கறாங்க. They said, "We will build a big tower which reaches the sky high." வானத்து உயரத்துக்கு ஒரு பெரிய கோபுரத்தை நம்ம கட்டுவோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. And what was the intention behind building the tower? எதுக்காக அவங்க அந்த கோபுரத்தை கட்டணும்னு நினைச்சாங்க? They said, "Let us make a name for ourselves." நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். God heard that conversation. அந்த பேச்சுவார்த்தையை தேவன் கவனித்தார். My dear brother and sister, please know that God listens to every conversation you have. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையையும் கவனிக்கிறார். He listens to the conversations you have with your closest friends. உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களோடு நீங்கள் பேசுவதை கூட கர்த்தர் கவனிக்கிறார். He also listens to the conversation you have within yourself with yourself. உங்களுக்குள்ளேயே உங்க மனசாட்சி கூடவே நீங்க பேசுகிற பேச்சுவார்த்தையை கூட கர்த்தர் கவனிக்கிறார். They wanted to have a name for themselves. ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு பெயரை உண்டாக்க பண்ணணும்னு நினைச்சாங்க. Like the idea. ஆனால் அந்த ஆலோசனையை கர்த்தர் விரும்பவில்லை. The reason why God created man is to glorify him. மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்ததன் நோக்கம் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. We are not here on earth to highlight ourselves. நம்மை நாமே உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்காக இந்த பூமியில் நாம் இல்லை. We are not here on earth to glorify our name. நம்முடைய பெயரை மகிமைப்படுத்துவதற்காக நாம இந்த பூமியில இப்ப வாழல. We are just here on earth to bring honor and glory to God's name. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையையும் கனத்தையும் கொண்டு வரவே நாம இந்த பூமியில வாழ்றோம். When people came together and said, "Let's do something, let's build something." ஜனங்க எல்லாரும் கூடி வந்து நாம எதையாவது செய்வோம், நாம எதையாவது கட்டுவோம் அப்படினு சொல்லும்போது, But God also spoke something in verse 6. கர்த்தரும் கூட 6வது வசனத்துல ஒரு விஷயத்தை பேசுறாரு. And the Lord said, "Indeed the people are one and they all have one language. And this is what they begin to do. Now nothing they propose to do will be withheld from them." அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். Verse 7 and 8. "Come, let us go down and there confuse their language, that they may not understand one another's speech." நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். So the Lord scattered them abroad from there over the face of all the earth, and they ceased building the city. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். God destroyed the people who wanted to build the Tower of Babel. எந்த ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை கர்த்தர் அழித்தார். When people had a plan against God, God had a plan against them. கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் திட்டம் கொண்டபோது கர்த்தரும் ஜனங்களுக்கு விரோதமாக திட்டம் கொண்டார். Sometimes we think, "Oh, I'm the architect of my life." சில நேரம் நம்ம நினைச்சுக்குவோம், நம்ம தான் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புறோம்னு. I have built so many lives. நான் எத்தனையோ வாழ்க்கையை கட்டி I can எழுப்பியிருக்கேன். build my own life. நானே என்னோட வாழ்க்கையை கட்டி I can எழுப்புவேன். build my own destiny. நானே என்னோட விதியை நிர்ணயித்துக் I கொள்வேன். am wise enough. எனக்கு போதிய அளவு ஞானம் இருக்கு. I am very smart. நான் ரொம்ப பெரிய புத்திசாலி. Let me tell you, you cannot become smarter than God. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை விட புத்திசாலியாக And if you முடியாது. plan something against the will of God, it's not going to come to pass. நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக திட்டம் செய்தால் அது நிச்சயமாக நிறைவேறாது. So the people wanted to build a tower and then they wanted to become famous. எனவே ஜனங்கள் அந்த கோபுரத்தை கட்டி அதன் மூலமாக பிரபலமாகலாம்னு They நினைச்சாங்க. wanted to get all the glory for themselves. எல்லா மகிமையும் தங்களுக்கே வேணும்னு அந்த ஜனங்கள் நினைச்சாங்க. They went against the will of God. அவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக The Bible செயல்பட்டார்கள். says God confused their language. கர்த்தர் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கி போட்டார் If என்று you வேதம் are சொல்கிறது. going through confusion in your life, உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தின் வழியாக நீங்கள் கடந்து சென்று and if you கொண்டிருந்தால், don't have a clue about what's happening to you and what's ahead of you, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே புரியாம நீங்கள் இருந்தால், please
please pause for a moment and ask the Lord, Lord, am I disobeying you and going against your will? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் நிறுத்தி தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படியாம இருக்கனாப்பா, நான் உங்க சித்தத்துக்கு Because when விரோதமா you stay செயல்படுறேனா? in the will of God, when you walk in obedience, you will have a clarity about what you are doing and where you are going. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் நிலைத்திருந்தால் நீங்க என்ன செய்றீங்க, எங்க போறீங்கன்ற தெளிவு உங்களுக்கு I'm இருக்கும். not saying that living in the will of God is going to guarantee you a trouble-free life. நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தா உங்களுக்கு பிரச்சனையே வராது, உங்களுக்கு கஷ்டமே வராதுன்னு நான் சொல்லல. I'm not talking about the absence of problems here. பிரச்சனையே இல்லாம வாழ்றத பத்தி நான் இங்க பேசல. But I'm talking about the confusion that you are going through in your mind. ஆனா உங்க மனசுல நீங்க அனுபவிக்கிற குழப்பத்தை பத்தி நான் இப்ப பேசுறேன். So the people wanted to build the Tower of Babel and God confused their language. எனவே ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள், கர்த்தரோ அவர்கள் பாஷையை குழப்பி போட்டார். அவர்களுடைய திட்டம் நிறைவேறவில்லை. Ultimately the project was a failure. கடைசில அந்த காரியமே தோற்று போனது. So the first fruit of disobedience is confusion. ஆகவே கீழ்ப்படியாமையின் முதல் விளைவு குழப்பம். Plans getting stopped. திட்டங்கள் அனைத்தும் தடைப்படுவது.